நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. சில பேர் எப்படியோ முன்னே போயிட்டே இருப்பாங்க. அதிர்ஷ்டம் போல தோன்றும். ஆனா ஆக்சுவலி அது ஸ்கில். அவர்களுக்கு தெரியும். அன்ஃபேர் அட்வான்டேஜ் தரும் 10 வாழ்க்கை திறன்கள். அந்த 10ஆம் நீ கத்துக்கிட்டா, நீயே நெக்ஸ்ட் லெவல். எமோஷனல் கண்ட்ரோல், உணர்ச்சி கட்டுப்பாடு. கோபம் வந்தா, மனசு உடைஞ்சா, எல்லாம் ஓகே. ஆனா அந்த நேரத்துல காமா இருக்க தெரிஞ்சா, நீ ஆல்ரெடி ஜெயிச்சிட்ட. உணர்ச்சியை நீ ஹேண்டில் பண்ணணும். அது உன்னை ஹேண்டில் பண்ணக்கூடாது. கம்யூனிகேஷன் பேசும் திறன். நீ என்ன சொல்றேன்னு இம்பார்ட்டன்ட் இல்ல. அது எப்படி சொல்லுறேன்னு தான் மேட்டர். நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சா எல்லா டோரும் ஓபன் ஆகும். ஸ்மார்ட்டா பேசுறவனே வேர்ல்டை வெல்லுவான். டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு. மோட்டிவேஷன் ஒவ்வொரு நாளும் வராது. ஆனா டிசிப்ளின் வந்துட்டா மோட்டிவேஷன் வேணாமே. மூட் இல்லாத நாள்களில்தான் ரியல் வின்னர்ஸ் உருவாகுறாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங், தனியாக சிந்திக்கிற திறன். எல்லாரும் சொல்றத பின்தொடராதே. திங்க், கொஸ்டின், டிசைட். கிரௌடோட போனா கிரௌட்லயே காணாம போயிடுவ. அடாப்டபிலிட்டி, மாறி ஒத்து போகும் திறன். லைஃப் சேஞ்ச் ஆகுது ஒவ்வொரு நாளும். அதுக்கேற்ப மாற தெரிஞ்சா ஃபியூச்சர் ரெடி. பி லைக் வாட்டர், எந்த கண்டெய்னர்ல போட்டாலும் ஃபிட் ஆகிடும். நெட்வொர்க்கிங், நல்ல கனெக்ஷன் உருவாக்குற திறன். வாய்ப்புகள் ஃபேஸ்புக்ல இல்ல, அது பீப்புள்ல தான் இருக்கு. நல்லவர்களோட சேரு, நல்லது நடக்கும். உன் சர்க்கிள் தான் உன் சக்சஸ் லெவலை ஃபிக்ஸ் பண்ணும். டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை கையில வைக்கிற திறன். நேரம் எல்லாருக்கும் ஒரே 24 மணி நேரம் தான். ஆனா யூஸ் பண்றது தான் டிஃபரன்ஸ். நேரத்தை கட்டுப்படுத்தலனா அது உன்னை கட்டுப்படுத்தும். ஃபினான்ஷியல் லிட்ரஸி, பணம் பத்தி தெரிஞ்சிருக்கும் திறன். மணி ஏர்ன் பண்றது ஈஸி, அதை மேனேஜ் பண்றது தான் ஆர்ட். மணி உனக்காக வேலை செய்யணும், நீ அதுக்காக அல்ல. லேர்னிங் ஹவு டு லேர்ன், கத்துக்கிறது. ஒரு ஸ்கில் தெரியலனா சரி, ஆனா அதை கத்துக்கொள்ள விருப்பம் இல்லை என்றா கேம் ஓவர். லேர்னிங் ஸ்டாப் ஆனா growth ஸ்டாப். ரெசிலியன்ஸ், மீண்டும் எழும் சக்தி. லைஃப்ல எல்லாருக்கும் ஃபால் வரும், ஆனா மீண்டும் எழுறவங்க தான் ரியல் ஹீரோஸ். 7 முறை விழுந்தாலும் 8வது முறை எழு. இந்த 10 ஸ்கில்ஸ் நீ கத்துக்கிட்டா லக் வேணாம், நீயே உன் லக். மாற்றம் வெளியிலிருந்து வராது, அது உனக்குள்ளே தானே தொடங்கும்.